கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கரடி தாக்கி முதியவர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பழனிவேல் வழங்கிட கேட்கலாம். பழனிவேல், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? கரடியால் தாக்குதலுக்குள்ளான அந்த முதியவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள். வணக்கம் சார். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில மேல்பாச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்டதான் விளாம்பட்டி கிராமம். இந்த விளாம்பட்டி கிராமத்துல ராஜமாணிக்கம் என்பவர் வயது 55. இவர் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறார். இவருக்கு சொந்தமா ஒரு 10 ஆடு வச்சுக்கிட்டு அவரு காலையில ஆடுகளை ஓட்டிட்டு போவாரு. மேய்ச்சிட்டு திரும்ப மாலை 6 மணிக்கு வீட்டுல திரும்ப பட்டியல கட்டிடுவாரு ஆடுகளை. அதே போல வழக்கமா இதே வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில என்ன பண்றாருன்னா, ராஜமாணிக்கம் அவருக்கு சொந்தமான ஆடுகளை கொண்டு விளாம்பட்டி வனப்பகுதிக்கு ஓட்டிட்டு போறாரு மேய்ச்சலுக்காக. மேய்ச்சிட்டு இருக்கும்போது மதியம் 1 மணி அளவுல விளாம்பட்டி ஓடை வனப்பகுதியில் உள்ள ஓடையில ஒரு 2 ஆடுகள் மட்டும் தனியா பிரிஞ்சு ஓடிடுது. அதை கண்டுபிடிச்சு ஓட்டிட்டு வர்றதுக்காக ராஜமாணிக்கம் போறாரு அந்த ஓடை பகுதிக்கு. அப்ப போகும்போது என்ன பண்றாங்கன்னா, அங்க கரடி 2 குட்டிகள் என்ற ஒரு கரடி இருக்கு. அது ராஜமாணிக்கத்தை பார்த்தோன்னு துரத்திட்டு அவரை கடுமையா தாக்கி கடிச்சிருது. தலையில, கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு சத்தம் இடுறாரு. அதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கொட்டாயில் இருக்கிற பொதுமக்கள் அவரை மீட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்க தீவிர சிகிச்சை பிரிவுல அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து வனத்துறை அதிகாரிகளும் கரியாலூர் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி பழனிவேல், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.